சென்னையில் கனமழையினால் வெள்ளம். இதை தாண்டி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழையினால் நிறைய இடங்களில் தேர்வர்களால் படிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இடத்துல மட்டுமாவது நீங்கள் தேர்வுகளை தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதிலை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தேர்வர்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, சார் தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா யூடியூப்பில் இது மாதிரியான வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு. இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் தேர்வை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ கட்டாயமாக நாங்கள் இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேர்வர்கள்ட்டேருந்து இது சம்மந்தமான விண்ணப்பங்கள் அதிகமாக எங்களுக்கு வரலை. ஸோ இது சம்மந்தமாக இன்கேஸ் எங்களுக்கு வந்தது அப்படின்னா நான் திரும்பவும் கூட முதல்வர் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசித்த பின்னர் இது தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயந்தான் இப்போ நிறைய இடங்களில் தேர்வு முழுமையாக தள்ளி வைக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான வதந்திகளாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்கள்லையும் சரி சென்னையிலையும் சரி இந்த 2 இடங்களில் மட்டும் தேர்வை தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய பேர்டன் அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்காக தனியாக இனிமேல் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதுனால கட்டாயமாக தேர்வு தள்ளி வச்சாங்கன்னா தமிழகம் முழுவதும் தான் தள்ளி வைப்பாங்க. அந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் தனியாக நடத்துறதுக்கான 2 தென் மாவட்டங்களுக்கும் சரி சென்னைக்கு மட்டும் தனியாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறப்ப இன்கேஸ் தேர்வு ஜனவரி 7ஆம் தேதி நமக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஹால் டிக்கெட் 22ஆம் தேதியிலேருந்து டவுன்லோட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட டேட் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பேரிடர்னால நிறைய இடங்களில் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட எத்தனை நாள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து அல்லது 3 வாரம் வரைக்கும் தேர்வுகளை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஜனவரி 7ஆம் தேதி நடக்கலை அப்படின்னா அதில் 3வது வாரத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இவ்வளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எக்ஸாம் டேட்லேருந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி சென்டர்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமும் சேஞ்சஸ் ஆகிறதுங்கிறது இப்போ வரைக்கும் 80% வாய்ப்பு குறைவு தான். ஆனால் தேர்வர்கள்ட்டேருந்து இன்கேஸ் நிறைய கோரிக்கைகள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதை முதல்வர் அவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோரிக்கையை பரிசீலித்து இன்கேஸ் தேதியை மாற்றி வைக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் டிசைட் பண்ணுவோன்னு இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவங்க சைடும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இன்கேஸ் வந்தது அப்படின்னா. ஏன்னா கவர்மெண்ட் மேலே குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதை ஒரு காரணம் காமிச்சு எங்களால் படிக்க முடியல அப்படின்னு பின்னாடி யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எதிர்க்கட்சிகள் மூலமாக நிறைய எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால கூட இப்படி யோசிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்வு தள்ளி போகிறதுக்கு 80% வாய்ப்புங்கிறது குறைவு. நீங்கள் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. சரியா? இன்கேஸ் அப்படி தள்ளி போனால் கூட அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் தான் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயமாக தேர்வுங்கிறது நடக்கும். இந்த தேர்வை வச்சு தான் உங்களுக்கு பணி நியமனம். ஓகேவா? ஸோ இதில் இந்த சேஞ்ச் ஓவரும் கிடையாது. இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் கிடைக்க நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.